பயமுறுத்துற பேயையே அழ வச்ச படம் தான் இது. படத்தோட ஸ்டார்ட்டிங்ல கரும்பு தோட்டத்துக்கு நடுவுல ஒரு பொண்ணு யாரையோ பார்த்து பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடி போறா. போற வழியிலேயே அந்த பொண்ணு தடுமாறி கீழ விழுந்துடுறா. இப்பதான் அந்த பொண்ணு 8 மாசம் கர்ப்பமா இருக்கான்றது தெரியுது. திடீர்னு ஒரு சின்ன பையன் அந்த பொண்ணு கையில கத்திய கொடுக்க, அந்த பொண்ணு அவளுக்கு எதிர்க்க யாரையோ பார்த்து பயந்துகிட்டு அந்த கத்திய வாங்கி தான் வைத்து அவளே கிழிச்சுக்கிறா. இப்படிதான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ சிட்டில சாக்சின்ற ஒரு பொண்ணு என்ஜிஓ வச்சு நடத்திட்டு இருக்கா. இவளோட புருஷன் தான் ஹேம்நாத். அன்னைக்கு நைட்டு சாக்சி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே ஏதோ சத்தம் கேட்குன்னு வந்து பார்க்கும்போது அவளோட புருஷனை 4 ரவுடி பசங்க போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் சாக்சிக்கு தெரியுது அவ புருஷன் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்றக்காக ரவுடி பசங்க வந்து அடிச்சிட்டு இருக்காங்கன்ட்டு. கடைசியா 24 மணி நேரம் டைம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஹேம்நாத் இப்பதான் சாக்சிட்ட நடந்த விஷயத்த சொல்றான். அவனால 24 மணி நேரத்துல பணத்தை திருப்பி கொடுக்க முடியாததால 8 மாசம் கர்ப்பமா இருக்கிற அவன் மனைவியை பாதுகாக்கணும்ன்றக்காக இந்த ஊரை விட்டு கொஞ்ச நாளைக்கு வெளியே போயிடலான்னு முடிவு பண்றான். இந்த நேரத்துல தான் அவங்க டிரைவர் கஜல்லால் எங்க ஊர் இங்க இருந்து 300 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு, அங்க நீங்க வந்தீங்கன்னா உங்களை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிடுறான். இவங்களுக்கும் வேற வழி இல்லாம அவங்க கூடயே தங்கலான்னு கிளம்பிடுறாங்க. கரெக்டா இவங்க வந்து நிக்கிற இடம் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த கரும்பு தோட்டம் மீது ஒரு இடமா தான் இருக்கும். கஜல்லால் வந்து இந்த பாதைக்கு நீங்க போனீங்கன்னா வீடு வந்துரும்ட்டு இவன் காரை பார்க் பண்றதுக்காக கிளம்பிடுறான். இந்த நேரத்துல தான் சாக்சிக்கு இந்த ஏரியால சிக்னல் கிடைக்காதுன்ற விஷயம் தெரியுது. வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சாக்சி யோசிக்கும் போது ஹேம்நாத் வந்து சிக்னல் கிடைக்காதது நல்லதான்னு சொல்லி அவளை சமாளிக்க பார்ப்பான். அன்னைக்கு நைட்டு கஜல்லாலோட மனைவி தேவி அவங்க எல்லோருக்குமே சப்பாத்தி போட்டுட்டு இருப்பாங்க. சாக்சி அவங்க எல்லோருக்கும் தட்டை எடுத்து கொடுத்துட்டு இருப்பா. அந்த நேரத்துல தேவி வந்து ஆம்பளைங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சு போனதுக்கு அப்புறம் தேவியும் சாக்சியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல சாக்சி பின்னாடி பூட்டி கிடக்கிற வீடு யாருக்குன்னு கேட்கறா. தேவி வந்து அது என்னோட கொழுந்தனோட வீடு, அவன் இறந்ததுல இருந்து அந்த வீடு பூட்டி தான் கிடக்குன்னு சொல்லிடுறாங்க. தேவி ஹேம்நாத்ல வந்து நீங்க எங்களுக்கு பண்ண உதவிக்காக உங்க மனைவியை நாங்க பத்திரமா பார்த்துப்போம், எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா கஜல்லாலும் தேவியும் அங்க இருந்து போயிடுறாங்க இவங்க 2 பேரையும் விட்டுட்டு. இப்ப சாக்சி அவங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலீவா ஃபீல் பண்ணுவா. இந்த காலத்துலயும் புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி சாப்பிடணும்லாம் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றா. ஹேம்நாத் அவங்க பழச மறக்காம இன்னும் அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். விருந்தாளி வீட்டுல இருக்கும்னு தெரியாம புருஷன்காரன் பொண்டாட்டியை கொஞ்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஹேம்நாத் கஜல்லால் கூட சேர்ந்து விவசாயத்தை பார்க்கறதுக்காக போயிடுறான். இங்க வீட்டுல தேவி சாக்சிக்காக குளிக்கிறதுக்காக தண்ணி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. சாக்சி குளிச்சு முடிச்ச உடனே வெளியே கால்நடையா போலான்னு போகும்போது இப்ப ஹேம்நாத் சிக்னல் இல்லாத இந்த கிராமத்துல இருந்து அவனோட கடனை திருப்பி அடக்க முடியாதுன்றதுக்காக அவனும் கஜல்லாலும் சிட்டிக்கு போறதா முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனா சாக்சி எங்க போனாலும் நானும் கூட வருவேன்னு சொல்லுவா. ஆனா ஹேம்நாத்துக்கு இவளை கூட்டு போறதுல விருப்பம் இருக்காது. கடைசியில கஜல்லாலோட மனைவி தேவி நீ பயப்பட்டனா உன் குழந்தையும் பயப்படும், நீ சந்தோஷப்பட்டாதான் உன் குழந்தையும் சந்தோஷப்படும் சொல்லி இவளை சமாதானப்படுத்திடுறான். அடுத்த நாள் சாக்சி கண்ணு முழிக்கும் போது அவ புருஷன் வீட்டுல இருக்க மாட்டான். வெளியே யாரோ விறகு வெட்டுறாங்கன்ற சவுண்டை கேட்டு சாக்சி வெளியே வந்து பாக்குறா. ஒரு பொண்ணு விறகு வெட்டிட்டு இருப்பா. அந்த பொண்ணோட வயித்துல ஒரு தழும்பு இருக்கும். இந்த பொண்ணு தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த பொண்ணா இருப்பா. இப்ப அந்த இடத்துக்கு தேவி வந்துடுறா. தேவி சாக்சியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு கோதுமையை அரைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்பதான் தேவி சொல்லுவா வெளியே பார்த்தது என்னோட மருமக, அவ பேர் தான் ராணி, என் மூத்த பையனோட பொண்டாட்டி அவ. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்தா, அவ கர்ப்பமா இருந்தா. கரெக்டா இவளுக்கு 8 மாசம் இருக்கும்போது இவளை காணும் நாங்க தேட ஆரம்பிச்சோம். கடைசியில இவ எங்களுக்கு தோட்டத்துக்கு நடுவுல தான் கிடைச்சா. அவ வயித்துல குழந்தை இறந்திருந்து வேற வழியே இல்லாம அவ வயிற்ற கிழிச்சு தான் நாங்க குழந்தைய வெளியே எடுத்தோம். அந்த தழும்பு தான் அவ வயித்துல நீ பார்த்தேன்றாங்க. வெளியே ராணி விறகு வெட்டி முடிச்ச உடனே வீட்டுக்குள்ள வராம வெளியே இருந்து அனுமதி கேட்டுட்டு இருப்பா. இங்க தேவி இந்த மலடி என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான்ட்டு நேரா அவளை வந்து திட்டிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மருமகளால இனி குழந்தை பெத்து கொடுக்க முடியாதுன்றனால அந்த பொண்ணை அபசகுணம் பிடிச்சவா மலடி இந்த மாரி பேர்லாம் வச்சு திட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சாக்சியும் பார்த்துட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு தேவி அவங்க மருமக ராணியோட அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ சாக்சி வீட்டுல தனியா இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வெளியே பெல் அடிக்கிற சத்தத்தை கேட்டோன்னே இவ திரும்பி பாப்பா. சந்தோஷத்துல அவங்ககிட்ட போவா. ஆனா அவன் மறைஞ்சிருவான். இப்ப பின்னாடி வேற ஒரு பையனோட சத்தம் கேட்கும். இப்படி இந்த பசங்களோட சத்தத்தை கட்டி இவ ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போவா. ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு இடத்துல இருந்து சத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இவ இந்த இடத்துல தனியா இருந்ததுனால இந்த பசங்களை பார்த்தோன்னா அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம். கடைசியில அந்த பசங்க வீட்டுக்கு பின்பக்கம் போறதை பார்த்தோன்னா இவளும் வீட்டுக்கு பின்பக்கம் போவா. திடீர்னு அந்த இடத்துக்கு தேவி எங்க இருந்தோ வந்துடுறாங்க. சாக்சியை தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே சாத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உன் கண்ணுக்கு அந்த பசங்க தெரிஞ்சாங்களான்னு கேட்கறாங்க. ஆமான்னு ஒன்ன இனிமேல் அந்த பசங்க பின்னாடி நீ போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. சாக்சி என்ஜிஓல நிறைய சின்ன குழந்தைங்களை பார்த்துட்டு இருந்ததால இந்த பசங்களை பார்த்தோன்னா அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். தேவி என்னன்னா நீ அந்த பசங்க பின்னாடி போகக்கூடாது, நான் சொல்றது கேளு, இந்த இடத்த பத்தி எனக்கு தான் தெரியும்னு சொல்லிடுறாங்க. ஆனா சாக்சி எதையுமே கேட்க மாட்டா. திருப்பி அந்த பசங்க வந்தானா நான் அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிடுறா. உடனே தேவி கோவத்துல அப்போ உனக்கும் ராணியோட நிலைமை தான் வந்துடும், ராணி நான் சொன்னதை கேட்காம இந்த மீறி போயிட்டா, அதனாலதான் இப்ப அவளுக்கு இந்த நிலைமை, நீயும் கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க. கடைசியில சாக்சிக்கு துணையா இங்கேயே இருந்துடுறாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் தேவி அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. சாக்சி திருப்பியும் அந்த குழந்தைங்களை பார்த்துடுறா. இப்ப அந்த குழந்தைங்களை ஃபாலோ பண்ணி இவ பின்பக்கம் போயிடுறா. பின்பக்கத்துல ஒரு ரேடியோ பெட்டி இருக்கும். அந்த ரேடியோ பெட்டியில இருந்து ஒரு பொண்ணு சின்ன குழந்தைங்க கூட கண்ணாமூச்சி விளையாடுறத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பா. அதான் பிளே ஆயிட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே இவ அப்படியே அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறா. வீட்டுக்குள்ள யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த ரேடியோ பெட்டியை தூக்கிட்டு இவ வெளியே வருவா. இவ வெளியே வரும்போது இவ பின்னாடியே எரிஞ்சு போன ஒரு கை இவளை தொட வர மீது காட்டுவாங்க. ரேடியோ பெட்டியோட வெளியே வந்த இவளை தேவி பார்த்துடுறாங்க.
இந்த பெட்டி யாருக்குன்னு கேட்டோன்னே அந்த சின்ன பசங்க என்கிட்ட கொடுத்தாங்கன்னு இவ சொல்லிடுறா. உடனே கோவத்துல அந்த பெட்டியை வாங்கி தூக்கி வீசிடுறாங்க. உன்னதான் நான் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்டுறாங்க. இப்பதான் சாக்சிக்கு கோவம் வந்துருது. நீங்களும் ஒரு பொண்ணா இருந்துட்டு உங்க வீட்டு மருமகளை மலடியா அபசகுணம் பிடிச்சவான்னு திட்டுறீங்க. இப்ப என்னமோ ரொம்ப நல்லவங்க மீதி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிடுறா. உடனே தேவி, உன் புருஷனுக்கு ஆண் குழந்தை வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஆனா நான் கண்டிப்பா சொல்றேன், உன் வயித்துல பெண் குழந்தை தான் இருக்கு. உன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் என் மருமகளை ஏன் திட்டுறேன்ட்டு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் அதிகமாயிருது. கடைசியில சாக்சி வீட்டுக்குள்ள வந்து கதவை பூட்டிட்டு உட்காந்துக்கிறா. திடீர்னு ராத்திரி நேரத்துல வெளியே அவ புருஷன் ஹேம்நாத்தோட குரலை கேட்டோன்னே வேகமா வெளியே வந்துடுறா. ஹேம்நாத்தை வந்து கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஹேம்நாத் வந்து சாக்சியை பார்த்து எதுக்காக இப்படி பதட்டமா இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான். இந்த நேரத்துல தேவி நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப சாக்சி ஹேம்நாத்தை வீட்டுக்குள்ள கூட்டு வந்து இந்த பொம்பளை சொல்றதை நம்பாத, இங்க இருக்கிறதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவ புருஷனை வற்புறுத்தி கிளம்ப வைக்கிறா. இப்ப இவங்க 2 பேரும் கிளம்பி வெளியே போகும்போது கரெக்டா கஜல்லால் வந்து ஹேம்நாத்தோட தலையில கட்டையை வச்சு அடிச்சிடுறாரு. தேவி சாக்சியோட மூக்குல ஏதோ ஒரு துணியை வச்சு பொத்துறாங்க. இப்ப அடுத்த சீனே ஒரு மந்திரவாதி இவங்க 2 பேரையும் வச்சு ஏதோ ஒரு ஹோமம் பண்ணிட்டு இருக்கான். சாக்சி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அரகுர மயக்கத்துல பாத்துட்டு இருக்கா. அடுத்த சீன்ல சாக்சிக்கு அவங்களோட ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருக்காங்க. சாக்சியோட கை கால்கள் எல்லாத்தையுமே கட்டப்பட்டு இருக்கு. இப்ப பக்கத்துல தேவி உட்கார்ந்து இருந்து நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன்னு ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட குழந்தை யுகேந்தர் சுனினின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருப்பாங்களாம். இவங்களுக்கு மொத்தம் 4 குழந்தைங்களாம். மூத்த பையன் பேர் தான் ராஜ்வீர். மத்த 3 பசங்களும் சின்ன பசங்களா இருப்பாங்க. வீட்டுக்கு வந்த மருமகா சுனினி கூட இந்த 3 பசங்களும் அவங்க அம்மாவை விட இந்த பொண்ணு கூட தான் அதிகமா அட்டாச் ஆயிடுறாங்க. எந்த நேரமும் இந்த பொண்ணு கூட இருப்பாங்க. இது தேவிக்கு பிடிக்காம போயிருது. ஒரு நாள் சுனினி கர்ப்பமாயிடுறா. இப்ப தேவி பசங்க பழையபடி நம்ம கூட வந்துருவாங்கன்னு நினைச்சிடுறா. ஆனா பசங்க இப்பவும் சுனினி கூட இருக்கிறாங்க. இதனால அவ குழந்தைங்கிட்ட அவனோட பொண்டாட்டி இவ குழந்தைங்க கிட்ட நடந்துக்கிறத பத்தி சொல்லிடுறா. இவ அவன் பொண்டாட்டிய விளவுனதுக்காக அந்த பொண்ணு அவ புருஷனையும் அவ கொன்னுட்டாலாம். அது மட்டும் இல்லாம அவ வயித்துல இந்த குழந்தைய கத்திய வித்தி கிழிச்சு கொன்னுட்டு அவளும் அவ கூடவே இந்த 3 பசங்களும் கிணத்துல விழுந்து இறந்திருப்பாங்களாம். கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க அவங்க மூத்த பையன் ராஜுவிற்கு ராணியை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருப்பாங்களாம். ராணியும் 8 மாசம் கர்ப்பமா இருக்கும்போது சுனினாவோட ஆவி அவ வயித்துல உள்ள குழந்தைய கொண்டு இருக்குமா. இப்ப அவங்க பையன் ராஜ்வீர் வந்து ரொம்ப வருத்தத்துல இருந்தான்றதுக்காக அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பொண்ணோட குழந்தையும் அந்த சுனினாவோட ஆவி கொண்டுருச்சான். இந்த முறை அவங்க பட்டணத்துல இருக்க ஒரு பொண்ணை அவங்க பையனுக்காக கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல மந்திரவாதி வந்து இந்த வீட்டுல 3 நாள் தொடர்ந்து ஒரு கர்ப்பிணி பொண்ணு உயிரோட இருந்தானா உங்களோட சாபம் விலகிடும்ட்டு ஒரு மந்திரவாதி சொல்லியிருக்கான். அந்த நேரத்துல தான் ஹேம்நாத்தும் சாக்சியும் இங்க வந்திருக்காங்க. இப்போ தேவி சாக்சியை பார்த்துட்டு நீ ஒரு 3 நாளைக்கு இந்த வீட்டுல தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம சுனினா வந்து நிறைய கற்பனையா உன் கண்ணுக்கு என்னெல்லாமோ காட்டுவா, அதெல்லாம் நீ நம்ப கூடாது. அதை தாண்டி ஒரு 3 நாள் நீ இங்க இருந்துட்டா போதும், அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுறேன்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில சாக்சி எழும்பின உடனே அவ கை கால்கள்ல போட்ட கெட்டுகள்லாம் அவுத்துட்டு வெளியே வந்துடுறா. இப்ப நேரா பின்னாடி போய் அந்த வீட்டை பார்க்கும்போது அந்த குழந்தைங்க ஓடி ஆடுறதை இவ பாத்துடுறா. பயந்து நேரா அங்க வீட்டுக்குள்ள வந்துடுறா. இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகணுன்றக்காக சாக்சி அந்த வீட்டோட மாடிக்கு ஏறி வரா. அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இவங்க வரும்போது இருந்த சோளக்கல பொம்மையை கவனிச்சிடுறா. கரெக்டா அந்த சோளக்கல பொம்மை இருக்கிற அந்த சந்தியை போய் பார்த்துடுறா. அந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு பாதையிலுமே இவ மாத்தி மாத்தி போய்கிட்டு இருக்கா. ஆனா எந்த பாதையிலுமே இவளுக்கு வெளியே போறதுக்கான வழி கிடைச்சிருக்காது. அப்படியே பொழுது சாஞ்சிருது. இப்ப தேவி வந்து அந்த பொண்ணு தப்பிச்சு போனதாவும் அவளை விடக்கூடாதுன்ட்டு பேசிக்கிற குரல் இவளுக்கு தூரமா இருந்து கேக்குது. அதை கேட்ட உடனே இவ நேரா அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிக்கிறா. இப்ப திடீர்னு தேவியும் கஜலாலும் அவங்க பையன் ராஜ்வீரும் உள்ள வந்துடுறாங்க. சாக்சி வெளியே தப்பிச்சு போறான்ட்டு அவன் மேல மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி விடுறாங்க. பயத்துல இவ கத்த ஆரம்பிக்கும். இது எல்லாம் அவளோட கற்பனைன்னு தெரிஞ்சுக்கிறா. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்ட்டு அவளோட துப்பட்டால கறி எடுத்து ஒரு மார்க் பண்ணிட்டு நேரா அந்த சந்திக்குள்ள வந்து நின்னுடுறா. இப்ப அந்த சந்திக்குள்ள உள்ள ஒவ்வொரு பாதையிலுமே அவ போயிட்டு போயிட்டு வர்றது எல்லாத்தையுமே அவளோட அந்த துப்பட்டால மேப் கணங்க வரைஞ்சிட்டு இருக்கா. அந்த இடத்துல உள்ள எல்லா இடத்துக்குமே அவ மாத்தி மாத்தி போயிட்டு வந்துட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே அவ அந்த துப்பட்டால குறிச்சு வச்சிட்டு இருக்கா. அவ பாக்குற ஒவ்வொரு இடமே அவளுக்கு தோல்வியை தான் கொடுத்துட்டு இருக்கும். இதனால அவ சோர்ந்து போய் அந்த இடத்துலயே தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில முழிச்ச உடனே இவளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருது. பசியில அந்த வீட்டுல உள்ள ஒவ்வொரு பாத்திரத்திலையும் சாப்பாடு இருக்கான்னு பாத்துட்டு இருக்கா. கடைசியில ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சிருப்பாங்க. அந்த டிஃபன் பாக்ஸ்ல உள்ள சாப்பாடு எடுத்து இவ சாப்பிட்டுட்டு இருப்பா. அன்னைக்கு அவளோட பசியை ஆத்திப்பா. இப்ப சாக்சி அவ முகத்தை கழுவிட்டு ஒரு தெளிவான மைண்ட் செட்டுக்கு வரா. ஒண்ணு இது எல்லாம் கற்பனையா இருக்கணும், இல்லனா இதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ட்டு இவளாவே பின்னாடி போறா. பின்னாடி போகும்போது இவ அந்த குழந்தைங்க அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி விளையாடுறத பாக்குறா. அது மட்டும் இல்லாம சுனினி அந்த குழந்தைங்க கிட்ட உட்கார்ந்து விளையாடுறதையும் சாக்சி பாக்குறா. இந்த நேரத்துல அந்த இடத்துக்கு தேவி வந்து அவளோட குழந்தைங்களை அங்க இருந்து கூட்டு போயிடுறா. பின்னாடியே கையில ஒரு கட்டையோட சுனினியோட புருஷனும் வந்துடுறான். சுனினி அவ புருஷனை பார்த்த உடனே அங்க இருந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். இப்ப திடீர்னு சுனினியோட புருஷன் யோகேஸ்வர் சாக்சியை அடிக்கிற மீதி சாக்சி நினைச்சுப்பா. ஆனா பக்கத்துல பார்க்கும்போது யோகேஸ்வர் அவன் பொண்டாட்டி சுனினியை போட்டு அடிச்சிட்டு இருப்பான். இந்த நேரத்துல இந்த குழந்தைங்க எல்லாம் சுனினி பக்கத்துல வந்து ஒரு கத்தியை கொடுப்பாங்க. இவ்வளவு அந்த கத்தியை வச்சு அவ புருஷனை மிரட்டுவான். சுனினி அவ புருஷன்கிட்ட என்னையும் என் பொண்ணையும் விட்டுருங்க, நாங்க எங்கேயாவது போய் சந்தோஷமா இருந்துக்கிறோம்னு சொல்றா. ஆனா இவன் தொடர்ந்து அவளை அடிச்சிட்டு இருப்பான். இந்த நேரத்துல இந்த 3 சின்ன பசங்களும் அவனோட காலை பிடிச்சு இழுத்துருவாங்க. தடுமாறி கீழே விழுந்தவன் சுனினி கையில இருக்க கத்தியில வந்து விழுந்துருவான். கத்தி அவனோட நெஞ்சில குத்திடுது. உடனே சுனினி இந்த பசங்களை இங்க இருந்து போக சொல்லிடுறா. அந்த இடத்துக்கு வந்த தேவி இங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம கட்டின புருஷனையே கத்தியால குத்திட்டியான்னு சொல்லி இவங்களே ஒரு புரிதலுக்கு வந்துக்கிறாங்க. சுனினி இது ஒரு விபத்து தான், நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லுவா. ஆனா இந்த அம்மா கேட்கவே மாட்டாங்க. உடனே அவ புருஷனை கூப்பிடுவா. உங்க தம்பியா அவனோட பொண்டாட்டி கொண்டுட்டான்னு சொல்றாங்க.
இது எல்லாத்தையுமே சாக்சி அந்த இடத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கா. அடுத்த செகண்டே அந்த காட்சிகள் எல்லாம் மறைஞ்சிருது. இப்ப சாக்சி அந்த இடத்துல இருந்து எழும்பி நிக்கா. அவ முன்னாடி சுனேனி வந்து நிக்கிறா. சுனேனி அவ கையில ஒரு கத்தியை நீட்டுறா. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ராணி சுனேனிய பார்த்து பயந்து அவ கையில உள்ள கத்தியால அவ வயித்தை கிழிச்சிக்கிறா. சாக்சி இதை பார்த்து மிரண்டு போய் நிக்கிறா. திருப்பியும் சுனேனி கத்தி நீட்டும் போது இந்த சைடு அந்த வீட்டுக்கு வந்த அடுத்த 2 மருமகளும் அதே மீதியா அவங்க வயித்துல உள்ள குழந்தைய கத்தியால கிழிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சாக்சி அடுத்து சுனேனி அவளை நோக்கி கத்திய காட்டுறா. உடனே சாக்சி பயத்துல என்னோட குழந்தை எனக்கு வேணும், என்னோட குழந்தைய எதுவும் பண்ணிடாதன்ட்டு கெஞ்சி கேட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. அந்த இடத்துல இருந்து சுனேனி மறைஞ்சிடுறா. பயத்துல சாக்சி வீட்டுக்குள்ள போய் படுத்து கிடந்து அவ குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு முனமிக்கிட்டே இருக்கா. திடீர்னு பின்னாடி சுனேனியோட ரூம்ல நெருப்பு எறிகிற மீதி இருக்கு. ஆல்ரெடி ராஜ்வீர் இவளை கொளுத்துற மீதி நினைச்சு பார்த்திருப்பா. அதனால அவங்க வீட்டை ஏதோ பண்ணிட்டாங்கட்டு நேரா பின்னாடி போய் பாக்குறா. அங்க எதுவும் இல்லைன்னு இவ திரும்பிடுறா. திரும்பும்போது இவ வயித்துல உள்ள தோல் எல்லாம் எரிஞ்சு போன மீதி நிறம் மாறிட்டு இருக்கு. திடீர்னு அவளுக்கு பிரசவ வலி வந்து அந்த இடத்துலயே கீழே விழுந்துடுறா. இவ பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல சுனேனியும் எரிஞ்சு போன உடம்போட பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இவங்களுக்கு குழந்தை பிறந்துருது. பிறந்த குழந்தைய அந்த 3 குழந்தைங்களும் சுத்தி நின்று இந்த குழந்தைய நம்ம பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே சுனேனியும் படுத்து கிடக்குறா. இப்ப சாக்சி கண்ணு முழிச்ச உடனே அவ வயித்துல குழந்தை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே குழந்தைய தேடி நேரா கரும்பு தோட்டத்துக்குள்ள வந்துடுறா. இங்க தேவி சாக்சியை முன்னேற விடாம தடுத்து பிடிச்சிக்கிறா. கஜல்லால் அந்த 3 குழந்தைங்களையுமே தடுத்து பிடிச்சிட்டு இருக்கான். ராஜ்வீர் கையில ஒரு குழந்தையோட கிணத்து பக்கம் போய் நிக்கிறான். இந்த நேரத்துல கஜல்லால் ஆண் வாரிசு குடும்பத்தை வளர்ப்பாங்க, பெண் வாரிசு எதுக்கு தேவையில்லாமன்னு சொல்றான். இந்த பக்கம் தேவி அவ பையன் ராஜ்வீர் கிட்ட நம்மளோட குடும்ப பாரம்பரியத்தை நிறைவேற்றுறான்னு சொல்றா. உடனே அவன் அந்த குழந்தைய கிணத்துக்குள்ள போட்டுடுறான். சாக்சி பதட்டத்துல வேகமா கிணத்துக்குள்ள வந்து பாக்குறா. கிணத்துக்குள்ள ஏகப்பட்ட பெண் குழந்தைகள் கடக்கிற மீதி காட்டுறாங்க. இப்ப இந்த காட்சிகள்லாம் மறைஞ்சிருது. சாக்சியோட வயித்துல அவ குழந்தை இருக்கிற மீதி காமிச்சிடுறாங்க. சாக்சிக்கு அவ வயித்துல உள்ள குழந்தைக்கு எதுவும் ஆகலன்னு சந்தோஷப்பட்டு இருப்பா. இந்த நேரத்துல அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள அந்த ரேடியோல இருந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சிரும். அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு இவ உள்ள வந்துருவா. உள்ள வந்தா அந்த 3 பசங்களுமே இருப்பாங்க. அவங்கள இவ பாத்துட்டு இருக்கும் போது இந்த 3 பசங்களுமே ஒரு பக்கம் கை காட்டுவாங்க. அந்த பக்கம் பார்த்தா சுனேனி வந்துட்டு இருப்பா. வந்த சுனேனி திடீர்னு அவளோட எரிஞ்சு போன உடம்போட காட்சி கொடுக்க ஆரம்பிச்சிடுறா. இப்ப இந்த பசங்க கையை நீட்டுறாங்க. சுனேனி கத்த ஆரம்பிச்ச உடனே சாக்சியால அவளை கட்டுப்படுத்த முடியாம இந்த பசங்க கையில இருக்க கத்திய அவ வாங்கிடுறா. அந்த கத்தியை எடுத்துட்டு அவ வயிற்று பக்கம் கொண்டு வரா. சுனேனி தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கா. சாக்சி அதை தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல சாக்சி அந்த வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு தேவி வந்த உடனே உனக்கு எதுவும் ஆவலியா, அப்ப நீ தப்பிச்சுட்ட, இந்த சாபம் விலகிட்டேன்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த நேரத்திலேயே ஹேம்நாத் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவங்க எல்லாம் கெட்டவங்க, இனிமேல் நம்ம இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சாக்சி அங்க இருந்து கூட்டு போக முயற்சி பண்றான். இப்ப சாக்சி அந்த பொண்ணு இன்னும் இந்த இடத்த விட்டு போல, அவளோட கதை எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் அவன் இந்த இடத்த விட்டு போவான்னு சொல்லிடுறா. உடனே தேவி எதுவும் தெரியாத மீறி அது என்ன கதைன்னு சொல்லி கேட்கிறா. உடனே சாக்சி சுனேனியோட கடைசி 3 நாட்கள் பத்தின கதை தான் அதுன்னு சொல்லிடுறா. இப்ப அப்படியே பிளாஷ்பேக் போயிடுறாங்க. விட்ட இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சுனேனி சாக்சியை கட்டுப்படுத்தி அவளோட குழந்தைய கொள்ள ட்ரை பண்ணும்போது சாக்சி சுனேனிகிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கா. இந்த விஷயத்தை தொடர விட வேண்டாம், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, உனக்கு என்ன நடந்ததுன்றது எல்லாமே எனக்கு தெரியும், அந்த வழியை நானும் உணர்றேன், ப்ளீஸ் எனக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்டுட்டு இருக்கா. சுனேனி இவளோட வார்த்தையெல்லாம் கேட்க கேட்க அவளுக்கும் கண்ணீர் வந்துட்டு இருக்கு. கடைசியில சாக்சி உனக்கு நடந்த அநியாயத்தை நான் வெளியே கொண்டு வருவேன், இது ஒரு அம்மா இன்னொரு அம்மா கொடுக்குற சத்தியம் சொல்லிடுறா. அடுத்த செகண்டே சுனேனி சாக்சியை விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறா. இப்ப சாக்சி தேவி கிட்ட ஒரு பொண்ணு உயிரோட எரிச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம அவ பிரசவ வழியில துடிக்கும் போது யாருமே அவளை கண்டுக்கல, அவளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது பெண் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் கிணத்துல போட்டிருக்கீங்க. அப்படியே பிளாஷ்பேக்ல சாக்சி அந்த எரிஞ்ச உடலோட அங்க இருந்து வேகமா வருவா குழந்தைய காப்பாத்துறதுக்கு. ஆனா இவங்க குழந்தைய கிணத்துக்குள்ள போட்டுருவாங்க. இதனால சாக்சியும் அந்த கிணத்துல கூடவே விழுந்திருப்பா. அவ என் தம்பியை கொன்னதுக்காக தான் நாங்க அப்படி பண்ணணும்னு சொல்றான். சாக்சி அது கொலை கிடையாது, அது ஒரு விபத்து, இந்த விஷயத்த சுனேனி எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணா, ஆனா நீங்க தான் கேட்கவே இல்லைன்னு சொல்லிடுறா. பதிலுக்கு தேவி அவ என்னோட 3 குழந்தைகளை கொண்டு இருக்கா, அது மட்டும் என்ன சும்மாவான்னு கேட்டுடுறா. அதுக்கு சாக்சி சித்தி கிணத்துக்குள்ள விழுந்த உடனே அந்த 3 பேருமே பின்தொடர்ந்து போய் கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்க, அதுக்கு சுனேனி என்ன பண்ணுவான்னு கேட்கிறா. இவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக அப்ப என் மகன் ராஜுவீரோட பொண்டாட்டியெல்லாம் எதுக்கு கொல்லணும்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே சாக்சி சொல்றா, சுனேனி வந்து ஒவ்வொரு தடவையுமே அந்த பொண்ணுங்களெல்லாம் எச்சரிக்கை பண்ணணும்னு தான் நினைச்சிருக்கா. கைமீறி போனதுக்கு அப்புறம் தான் உங்களோட வம்சம் விருத்தியாக கூடாதுன்றதுக்காக அவங்க வயித்துல உள்ள குழந்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருந்திருக்கா. இதை சொன்னபடியே அப்படியே அடுத்த காட்சிக்கு போயிடுறாங்க. ராஜ்வீரோட 2வது மனைவியும் 3வது மனைவியும் சுனேனியால அவங்க குழந்தைய இழந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு எல்லா ரகசியமே தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம இனிமேல் இவளுக்கு குழந்தைய பத்தி தரமாட்டாளுங்கன்றதுனால இவங்க 2 பேருமே கொல்ல சொல்லி கஜல்லால் வந்து உத்தரவு போட்டுறான். ராஜ்வீர் வந்து அவன் கையில உள்ள கடப்பாரியால இவங்க 2 பேருமே அந்த இடத்துல கொண்டு இருக்கான். மூத்த மனைவி ராணியை கொண்டு இருக்க மாட்டாங்க, ஏன்னா ராணி வந்து நான் அமைதியாயிடுறேன், யார்கிட்டையும் இந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருப்பா. சாக்சி இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே கஜல்லால் வந்து இந்த முட்டாள்தனத்தெல்லாம் வெளியே போய் சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்றான். பதிலுக்கு சாக்சி எது முட்டாள்தனம், குடும்ப வழிமுறைன்னு சொல்லிட்டு பெண் குழந்தைகள்லாம் கொண்டுட்டு இருக்கீங்களே, அப்ப இதுக்கு பேர் என்னன்னு கேட்டுடுறா. இவங்களால பதில் சொல்ல முடியலன்றதுனால கஜல்லால் சாக்சியை மிரட்ட ஆரம்பிக்கான். கூடவே தேவி போது நிறுத்து, இனி ஒன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்றா. உடனே சாக்சி என்ன பண்ணுவீங்க, உங்க பையன் ராஜ்வீரை வர சொல்வீங்களான்னு சொல்லி அவ புருஷன் ஹேம்நாத்தை திருப்பி பாக்குறா. இப்ப அப்படியே பிளாஷ்பேக் போயிடுறாங்க. குழந்தைய கிணத்துக்குள்ள போட்டவனோட உருவத்தை காட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, இவ புருஷன் ஹேம்நாத் தான்.
ஹேம்நாத் தான் ராஜ்வீர். இவ சொன்ன மீதி அவளோட பையன் பட்டணத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பான்னு சொல்லியிருப்பா. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, சாக்சியா தான் இருந்திருக்கா. சாக்சி ஹேம்நாத்தோட உண்மையான பேரை கண்டுபிடிச்சிடுறா, இவன் தான் ராஜ்வீர்ன்ட்டு. ராஜ்வீர் நம்மளை பத்தின விஷயம் தெரிஞ்சிட்டுன்னு சாக்சியா அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். சாக்சி அவ கையில உள்ள கத்தியை வச்சு அவளை பாதுகாத்துக்கிட்டு என்னோட குழந்தைய உங்ககிட்ட இருந்து ரொம்ப தூரமா கொண்டு போய் வளர்க்குறேன்ட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பிடுறா. சாக்சி பின்னாடியே ராஜ்வீரம் வந்துட்டு இருக்கான். சாக்சி எதை பத்தியும் கவலைப்படாம அவ கையில இருக்க கத்தி கீழே போட்டுட்டு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கா. ராஜ்வீர் அந்த கத்தி எடுத்துட்டு சாக்சி பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல வாசல்லயே காத்து கிடந்த ராணி அவ கையில உள்ள அருவாளால ராஜ்வீரை வெட்ட ஆரம்பிச்சிடுறா. பின்னாடி அவங்க அப்பா அம்மாவோட அலறல் சத்தம் கேக்குது. ராணி தொடர்ந்து அவளோட கோவத்தை காமிச்சிட்டு இருக்கா. சாக்சி அந்த இடத்துல இருந்து நடந்து வந்துடுறா. இப்ப சாக்சி அந்த சந்திக்குள்ள வந்து நிக்கிறா. இந்த இடத்துல அந்த 3 பசங்களும் இந்த பாதை வெளியே போறதுக்கான வழின்னு கை காட்டுவாங்க. சாக்சி அந்த பாதையில நடந்து வெளியே போக ஆரம்பிக்கா. சாக்சி பின்னாடியே ராணியும் வந்துடுறா. இப்ப இவங்க 2 பேரும் அவங்களோட எதிர்கால வாழ்க்கையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே கதையை முடிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா சந்தோஷப்படுவீங்களா, ஆண் குழந்தை பிறந்தா சந்தோஷப்படுவீங்களான்றதை சொல்லிருங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களோட ஃபீட்பேக்காக எதிர்பார்த்து இருக்கேன்.